மக்களே, ஹலோ மக்களே, ஹலோ மக்களே, வெல்கம் டு आवर ஷோ. இது நம்ம ஜெயா டிவின் ஆளே பசங்க. எப்பவுமே வந்து 4 சூப்பரான வாலு பாப்பா வருவாங்க. அதே மாதிரி இந்த வாரமும் வந்து கலர்ஃபுல்லா 4 பாப்பா வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தலாமா? ஓ, முதல்ல வந்திருக்க அந்த வாலு கோக்கா யாரு? ஆவோ வாங்க. சூப்பரு. அவங்க எக்கோ டான்ஸ் ஆடுக. அவன் ஆடி முஸ்தாண்டா. ஏடா நின்னத்துலயே ஜாகிங் பண்ணிக்கின்னு இருக்கிற டான்ஸ்ன்ற என்கிட்ட. உன்னோட பேர் என்னடா சொல்லலாம்? நிக்கிலேசன். இருந்து வர நீ? சம்பாக்கத்துல இருந்து வரேன். செங்காக்கத்துல இருந்து வரியா நீ? வீட்ல இருந்து யார் யாரா வந்துக்கிறீங்க? அம்மாவும் தாத்தாவும். ஓஹோ, சங்க கியூட்டா கேக்குற. நாங்க நிறைய கேட்கலாம் சரியா? உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. அடாடாடா, சூப்பரா டான்ஸ் ஆடிக்கினே என்ட்ரி குத்தாரு நாங்க நிக்கிலேசு. சோ நிக்கிலேசை தொடர்ந்து இருக்குவது யார் என்றால் பாத்துலாமா? அதுதான் நான் காக்கணுங்க. யார் இது? வாங்கோ. என்னடா டான்ஸ் ஆட சொன்னா ஒத்த காலத்துக்கு சுத்தினுங்கிற? ஆனா சங்கம் கியூட்டா இருந்துச்சுடா நீ கொண்டபோது. உன்னோட பேர் என்னடா செல்லம்? அன்பிகா. எங்க இருந்து வர நீ? செங்கல்பட்டு. யார் யாரா வந்திருக்காங்க வீட்ல இருந்து? அம்மா, அப்பா, மம்மிமா, அப்பா. தேங்க்யூடா, நீ சங்கம் கியூட்டா இருக்க. நாங்க நிறைய பேசுவோம் சரியா? வந்ததுக்கு ரொம்ப நன்றிடா செல்லம். உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. என்ன கியூட்டான என்ட்ரி இல்ல? சரி, அடுத்ததா ஒரு கியூட்டான பாப்பா இருக்காங்க. யாருன்னு பாத்துடலாமா? சூகரி யாரது? வாங்கோ. ஹாப்பி மொமெண்ட், நோ மோர் கமெண்ட், பார்ட்டி டிமாண்ட், டச்சிங் 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 டச்சிங். காதல் ஜப்பானே ஆட வச்சானே ஜோடி நந்தானே டச்சிங் 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 டச்சிங். என்னடா டான்ஸ் ஆட சொன்னா நடந்து ஒருங்கையாக்கிட்டு இருக்க? அதான் டான்ஸ். ஓ, அதுதான் டான்ஸா? உன்னோட பேர் என்னடா செல்லம்? அஸ்மிதா. வீட்ல இருந்து யார் யார் வந்துக்கிறீங்க? நானு, அப்பா, தம்பி, அம்மா, அத்தை, அக்கா. சரி, எந்த ஏரியால இருந்து வரீங்க நீங்க? வீட்ல இருந்து. வீடு எந்த ஏரியால இருக்கு? காம்பட்டுல. அப்படி சொல்லிட்டு போக வேண்டிதானே தாங்குறோன்னு. எல்லாரும் கிட்ட காட்டுல இருந்தா வராங்க, வீட்டுல இருந்து தானே வராங்க. காக்கா, நீ வந்து சங்க கியூட்டா டான்ஸ் அண்ணன் சங்கையா பேசுற நீ. நாங்க நிறைய பேசலாம் சரியா? தேங்க்யூடா செல்லம் வந்ததுக்கு. உன்னோட இடத்துல உட்காந்துக்கோ. அழகு அழகு. சங்க கியூட்டா 3 காக்கா என்ட்ரி குத்தாச்சு. அப்புறம் என்னடா? அப்புறம் என்ன, 4வதா ஒரு கியூட்டான பாப்பா இருக்காங்க. யாருன்னு பாத்துடலாமா? காத்துலாங்க. யாரது? வாங்கோ. கிளாஸ் மடக்கி இறங்க நானும் நீதான் சட்டம் அடிச்சு. அடாடாடா, கைய குடுறா, கைய குடு. என்ன டான்ஸ், என்ன டான்ஸ் சூப்பரா ஆனடா நீ. என் கலர்ல இருக்கும் போதே நினைச்சடா நீ சங்கைய ஆடுன்னு. உன்னோட பேர் என்னடா செல்லம்? மகள்வேன்பா. யார் யாரா வந்திருக்கிறீங்க வீட்டுல இருந்து? அப்பா, அம்மா. சரி, எந்த ஏரியால இருந்து வர நீ? சென்னையில இருந்து. சென்னையில எந்த ஏரியால இருந்து வர நீ? மதுரை. சென்னையில மதுரை இருக்கா? நல்லா யோசிச்சு சொல்லு. எந்த ஏரியால இருந்து வர நீ? கோட்டுப்புறத்துல இருந்து. அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதானே கோட்டூர் இருக்கிறோன்னு. சென்னையின்ற மதுரையின்ற நான் கூட டக்குன்னு சென்னைக்கு மிக அருகில் மதுரை வந்துச்சோன்னு நினைச்சேன்டா. தேங்க்யூடா செல்லம், நீ வந்ததுக்கு. நான் சங்க ஆக்கிடா. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. சக சக 4 பேரும் சக என்ட்ரி குத்துட்டாங்கடா. சரி, என்ன காக்கத்துக்காக நீங்க இவ்வளோ தூரம் வந்துக்கிறீங்கல்ல, அதனால உங்க எல்லாருக்கும் ஒரு தூக்குறான கிஃப்ட் குத்துடலாமா? குத்துலாமா? ரொம்ப நன்றிடா நிக்கிலேஸ் வந்ததுக்கு. தாடா, என்ன காக்க வந்ததுக்காக உனக்கு ஒரு தூக்கர் கிஃப்ட்.
அஸ்மிகா தேங்க்யூடா நீ வந்ததுக்கு. தேங்க்யூ தேங்க்யூடா அஸ்மிதா வந்ததுக்கு. கங்கா தேங்க்யூடா வந்ததுக்கு. ஸோ எல்லாரும் என்ட்ரி கூத்தாச்சு, எல்லாருக்கும் கிஃப்டும் கூத்தாச்சு. அப்புறம் என்னடா ஆக்குச்சுன்னா கூப்பிட்டு கேச்சிடலாங்க எல்லாம் ரெடியும். வணக்கத்துல உனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்குங்க? பிடிக்கும். சும்மா சொல்லாத. ஆமா, ஸ்கூலுக்கு போயினா தானே ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஜாலியா பேசுவேன். ரொம்ப ஓக்கனா உண்மையை கேச்சிடா நீ. உனக்கு என்ன ரைம்ஸ் எல்லாம் தெரியும்? ஏபிசிடி தெரியும். சங்க ரைம்ஸ் ஆகுது. அப்புறம் வீல்ஸ் அந்த பஸ் கவுண்ட் தெரியும். என்னது? வீல்ஸ் அந்த பஸ் கவுண்ட். நான் சொல்றேன், எங்க காடு கேட்கலாம். The wheels on the bus going round and round, round and round, round and round. The wheels on the bus go round and round, all to the town. The people on the bus, beep, 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 beep. The people on the bus go up and down, up and down. ஏண்டா உனக்கு ரைம்ஸ் தெரியாதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுற நீ காயில. அக்கு டவுனு லெஃப்ட் ரைட்டு ஸ்ட்ரைட்டுன்ட்டு. இதுக்கு நீ ஏகிச்சீடியே சொல்லியிருக்கலாம் கொள்ளுகுது. இருந்தால கான்பிடண்டா குழந்தை ரைம் காணனால ஒரு கைத்தடல் குத்தலாங்க குழந்தைக்கு. நீ கொரிய ஆளாயிட்டு இன்னும் ஆக கோர சயின்டிஸ்ட். ஓ, நீ சயின்டிஸ்ட் ஆகணும் தான் ஆசையா? ஆமா ஆமா. அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கும்போது போலீஸ் இல்ல டாக்டர் போலீஸ் சொல்லிட்டு இருப்பேன். இப்பதான் சயின்டிஸ்ட் ஞாபகம் வந்தது இந்தியன் படம் பார்த்தோன்னே. அதாவது இவ்வளவு பெரிய ஏஜ் வந்த உடனே தான் உனக்கு மெச்சூரிட்டி கட்சி நீ என்ன ஆகணும்னு யோசிச்சிருக்கிற. ஆமா ஆமா. நீ எத்தனாவது படிக்கிற? நீ யூகேஜி. பெரிய கிளாஸ் படிக்கிறியாக்கா நீ? யூகேஜி படிக்கிறியா நீ? ஆமா. சரி, ஹோம்ஒர்க்லாம் எப்படி இருக்கு? ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? பெரிய ஹோம்ஒர்க்னா கஷ்டமா இருக்கும், சின்ன ஹோம்ஒர்க்னா கஷ்டமா இல்ல. ஏன்டா அது என்னடா பெரிய ஹோம்ஒர்க் சின்ன ஹோம்ஒர்க்? பெரிய ஹோம்ஒர்க்னா ரொம்ப நேரம் எழுதணும், டைம் ஆயிடும். சின்ன ஹோம்ஒர்க்னா ஈஸியா 1 2 3 4 எழுதிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு போயிடலாம். சரி, உனக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும் சினிமால? விஜய். சரி, அவரோட சாங் ஏதாவது தெரிஞ்சா காடி காட்டுறியா எனக்கு? இது தளபதி பேர கெட்ட விஸ்லடி, இது தளபதி உங்க நெஞ்ச வலிபதி. நெஞ்சு வலி கொதியா? என்னடா சாங்குக்கு நடுவுல நெஞ்சு வலிலாம் வருது? இதனால குழந்தை கான்பிடண்டா காணுனதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க. சரிடா, உனக்கு வந்து என்ன சாப்பாடு வந்து ரொம்ப பிடிக்கும்? கிரில்டு சிக்கன், பன்னீர். சரி, எந்த சாப்பாடு சுத்தமா பிடிக்காது? பிரியாணி. பிரியாணி நல்லாவே பண்ண மாட்டாங்களா கங்கி? நல்லா பண்ணுவாங்க, ஆனா எனக்கு பிடிக்காது. நீ கூட ஏதோ நிறைய சமையல்லாம் பண்ணுவியாங்க, பெரிய எக்ஸ்பர்ட் ஆங்க நீ, அப்படியா? ஆமா. நீ என்ன சமைச்சிருக்க? ஆஃப் பாய். ஆஃப் பாய் எல்லாம் சமைக்க தெரியுமா உனக்கு? சரிடா, அது எகுரா கொன்றது? ஃபர்ஸ்ட் தோசைக்கல் எடுத்துக்கணும். ஓகே. அப்புறம் பத்த வச்சுக்கணும். தோசைக்கல்லையா? ஆமா. ஓகே, கொத்த வச்சாச்சு. பத்த வச்சுட்டு முட்டைய ஒரு வடை வச்சு அந்த தோசைக்கல் மேல ஊற்றி பெப்பர் போட்டு உப்பு போட்டு ஒரு 3 திருப்புனா போதும், ரெடி. திருக்குனா அதுக்கு பேரு ஆக்வாயில். ஆமா. ஆம்லெட் அது? ஆம்லெட் தான் அது. ஆக்வாயில்ட்டியா? இருந்தாலும் குழந்தைக்கு இவ்வளவு ஸ்டெப்ஸ் தெரிஞ்சிருக்கல, ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க. சரி, சாங் எல்லாம் தெரியுங்க உனக்கு, அப்படியா? எங்க காடு கேட்கலாம், சாங்கி காட்டு. மச்சை மயில் வாகனனே உலவெள்ளை மணவாள சின்னம் சிறு வயதும் மண்ணை பாடுவது தேவையில்லையா? தேவையில்லையா? என்னடா சாங்கு தக்கா காடினுங்கிற நீ? பெரிய கைத்தட்டல் கொடுக்கல குழந்தைக்கு. ரொம்ப தேங்க்யூடா செல்ல, நீ சங்கையா பேசுன. நாங்க நிறைய பேசலாம், சரியா? வந்ததுக்கு தேங்க்யூ. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. அடடா, நிக்கிலேசி இன்னும் அழகா பேசுனால. சரி, நிக்கிலேசை தொடர்ந்து இருப்பது யார் என்றால்
அன்பிகா வாங்க. ஹலோ ஹலோ. கஞ்சிங்கோட்டாய். திருக்குறள் தெரியுங்க அவனுக்கு? தெரியும். எங்க சொல்லு கேட்கலாம். திருக்குறள் அதல முதல எழுத்தலாம் ஆதிபகுன ஒரு தேவுலக்கு கரைக்க கசகாத கரைப்பவை நெருக்க அதற்கு தப்பு தீனால் சுட்ட பூன் ஆறாதே. சுட்ட தோசை. ஆனா இந்த வயசுல உனக்கு இவ்வளவு தெரியறதே பெரிய வச்சுக்கிட்டாச்செல்லாம். குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. விடுகதெல்லாம் ஏதாவது தெரியுங்க அவனுக்கு? தெரியும். இங்க கேளுங்க, விடுகதை கேளுங்க என்கிட்ட. ஒரு பறவை, அந்த பறவை என்ன பறவை? கிருஷ்ணா என்னடா ஒரு குரகை இருக்கும். அது என்ன குரகை? இந்த கேள்விக்கு உலகத்துல யாராலையும் பதில் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன்டா. பெண் குயின். பெண் குயின். அது மட்டும்தான் குரகையா? வேற எதுவும் குரகை கிடையாதா? கேக்கட்டா? இன்னொரு குரகை இருக்கும், அதுக்கு இருந்ததானே? இல்லையா? சரி கேளு. ஏன் நைட் தூங்கும்போது குன்னே சொல்லிட்டு தூங்குறோம்? நல்ல தூக்கம் வரணும், நல்ல கனவுலாம் வரணும், அது காக்கா குட்டி சொல்றோம். இல்ல இல்லையா? ஏன்னா தூங்கிட்டா குன்னே சொல்ல முடியாது. ஆகா, கைத்தறல் கொடுக்கலங்க குழந்தைக்கு. கரெக்ட் தானே? நோட் பண்ணிக்கடா கிருஷ்ணா. நல்ல ஜோக் நிறைய வருது காக்கா கிட்ட இருந்து. நாங்க எழுதி வச்சுக்கலாம். தெரியா? ஓகேடா. கதை தெரியுங்க அவனுக்கு? தெரியும். சூப்பரா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையா சொல்லுடா, கேட்கலாம். ஒரு முயலும் ஆமையும் இருந்துச்சா. அப்ப ரன்னி ரேஸ் வச்சாங்களாம். அப்ப ஆமை கிட்ட போயிட்டு முயல் கேரட் மரத்து கடையில தூங்கிச்சா. அப்புறமா ஆமை கிட்ட போயிட்டோன்னே முயல் தொல்லை பார்த்துச்சு. அப்புறமா ஆமை ஜெயிச்சிச்சா. அவ்வளோதானா கதை? வேற லெவல்ரா. இந்த கதையில இருந்து நாங்க என்னடா தெரிஞ்சுக்கணும்? ஆமை ஜெயிச்சிச்சா. அவ்வளவுதான். அதை மட்டும் தான் நீங்க கத்துக்கணும். ஆங்க ஜெயிச்சிச்சு இல்லடா. நாங்க சோங்கரித்தனங்க இருக்கக்கூடாது. முயல் கத்தியா வேகங்க போயிட்டு திங்குறா தூங்கிச்சுல. தூங்காங்க இருந்தா ஈஸியாக என்ன இருக்குங்க? அவங்க கத்தியா கிடாங்க எரிச்சியா கடைசி வரைக்கும் போயிட்டு ஜெயிச்சுது. ஸோ கிடாங்க எரிச்சியாகவும் இருக்கணும், சோங்கரித்தனங்காகவும் இருக்கக்கூடாது. சரியா? பரவாயில்ல, குழந்தைக்கு இவ்வளோ புரியுதுடா. பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க குழந்தைக்கு. வேறடா வேற லெவல். எத்தனாவதுடா படிக்கிற நீ? எல்கேஜி. எல்கேஜி தான் படிக்கிறியா நீ? மங்கி சமையல்ல உனக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? ரசம். ரசமா? டக்குன்னு போட்டு மிக்சியில் வச்சு ககாலம் ஊட்டி விட்டுறாங்களோ டெய்லி? இல்லையா? சரி, மங்கி சமைக்கிறதுலே எது ரொம்ப மோசமா இருக்கும்? ரசம். அதே ரசம். மங்கி ஒரு நாள் ரசம் நல்லா வைக்கிறாங்க, ஒரு நாள் ரசம் வைக்கிறாங்க, அதே கலைய ரசத்தை தூக்கி அடுத்த நாளும் குத்துடுறாங்க இல்லடா? சரி, உனக்கு சாங்கி சாங்கெல்லாம் தெரியுங்க அங்க? அப்படியா? ஒரு சாங்கி காட்டு எடுத்துக்கிறா கேட்கலாம். அடி மீது அடி வைத்து அழகான நடி ஐத்து வளையா ஓடி வா முருகா உன்னோடு சேரவா முருகா உன்னோடு சாய்ந்தாட உடனிந்து தந்தாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா எனக்கான ஆசைத்தா குறைவா. என்னங்க கிளாரிட்டியா காணா குழந்தை. ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க குழந்தைக்கு. வேற லெவல்ரா. சரி, நீ பெரிய கொண்டு ஆயிட்ட உடனே என்ன ஆக போற? டாக்டர் ஆக போறியா? ஏன்டா டாக்டர் ஆகணும்? ஊசி போட. ஊசி கூடவா? யாருக்கு? ஏன்டா எனக்கு ஊசி போடணும்னு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிற நீ? சரி, டாக்டர் ஆயிட்டு நாங்க உடம்பு சரியில்லாம வரவங்களுக்கு தான் ஊத்தி கொடணும். சரியா? செங்க கியூட்டா பேசுனடா நீ. ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாம்ல குழந்தைக்கு. ரொம்ப அழகா பேசுனீங்க. தொடர்ந்து நிறைய பேசலாம். சரியா? வந்ததுக்கு தேங்க்யூ கூட ஆச்சுல்ல. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. அன்கி காய்ச்சல்லாம் செங்க கியூட்டா பேசுனடா நீ. அன்கிக்கா கட்டுறது யாரு வரக்கு வராங்கன்னா, அஸ்மிதா ரெடியா இருக்கீங்களா? வாங்கோ. வணக்கம். வணக்கம். உனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்குங்க? பிடிக்குமே. எதுக்கு பிடிக்கும் உனக்கு? மிஸ்லாம் திட்ட மாட்டாங்க, ஜாலியா பெருசுக்குள்ள எல்லாம் பேசலாம். வீட்டுல உட்காரு திட்டிக்கிட்டே இருக்காங்களோ? இல்ல. இல்லையா? அதெல்லாம் திட்ட மாட்டாங்களா வீட்டுல?
நான் என்ன கேள்விப்பட்டேன், டாடி பயங்கரமா ஒன்று திட்டுறாராங்க வீட்டில். ஆமா. அங்க டாடி எப்படி ஒன்று திட்டும் போது எப்படி எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்குறாரு டாடி? அப்படியே கண்ணி காட்டு டாடி மாதிரியே. எப்படி திட்டுறாரு? அப்படியே கத்தி சொல்லு. டாக்டர் ரஸ்மிதா சொல்வாரு. டார்க்கா எழுது அஸ்மிதா, டார்க்கா எழுது அஸ்மிதா அப்படின்னு சொல்லுவாரா? இப்படிதான் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாரா டாடி உங்ககிட்ட? கைத்தறல் கொடுக்கலாங்க குழந்தைக்கு. சரி, உனக்கு ரைம்ஸ் எல்லாம் தெரியுங்க? அவங்க தெரியுங்க அவனுக்கு? எங்க ஒரு ரைம்ஸ் எடுத்து விட்டு கேட்கலாம். எனக்கு சத்தம் கேக்குது, உனக்கு சத்தம் கேக்குதா, ஒட்டு சொத்தா மல்லு துளி நான் நஞ்சிட்டேன், அச்சோ நான் நஞ்சிட்டேன். என்னடா சத்தம் கேக்குதா சத்தம் கேக்குதான்னா மழை துளின்னா நான் நஞ்சிட்டேன்னு அவள் தானா ரைம்ஸ்? புதுசா ஏதாவது ரைம்ஸ் வந்திருக்கோண்டா? இது புதுசா வந்தா மாதிரியே இல்லையே, ஸ்காட்ல வந்தா மாதிரி இது. இது சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா? இருந்தா நீ அழகா சொன்னடா, குழந்தைக்கு ஒரு கைத்தட்டல் குத்துலாங்க. இங்கிலீஷ் ரைம்ஸ் தெரியுங்க அவனுக்கு? எங்க எங்க சொல்லி கேட்கலாம். A for apple, B for ball, C for cat, D for drum, E for elephant, F for fish. சரி, இஜெட் கார் என்ன? For zebra. அவ்வளவுதான், கைத்தட்டல் கொடுங்களா குழந்தைக்கு. எப்படி கிருஷ்ணா காத்தியா எவ்வளவு நேக்கா கட் பண்ண காக்கா கிட்ட? பரவாயில்ல, நிறைய தெரியுது உனக்கு. சரி, வீட்டுல வந்து யார உனக்கு ரொம்ப பிடிக்கும்? அம்மாவை. ஏன்டா ஏன் அங்கேயும் ரொம்ப பிடிக்கும்? அம்மா நடிக்கவே மாட்டாங்க. அப்படியா? இன்னும் அங்காங்க நீ சொன்னதுக்கு அவ்வளவு சாக்க வராங்க. அப்படிதான் சொல்லி கூட்டின்னு வந்தாங்களா அங்கங்க? எது சொன்னாலும் அங்காங்க நீ விட்டு கொடுக்கவே கூடாது அப்படின்னு. அப்படிலாம் இல்ல. யாரு உன்னை வீட்டுல சங்கைய அடிக்கிறது? அவ்வா. சரி, அக்காவுக்கு ஏதோ நீ பேர் வச்சுக்கிறாங்க அப்படியா? என்ன பேர் வச்சுக்கிற அக்காவுக்கு? அம்புலு. அந்த அங்குலா? சரி, எனக்கு ஏதாவது பேர் வச்சுக்கிறியா? என்ன பேரு எனக்கு? பொம்முலு. கொங்குலுவா? என்னடா காட்டிக்கு அங்குலு எனக்கு கொங்குலு? நீ பொம்மை மாதிரி, பொம்மை இல்ல, நீ பொம்மை மாதிரி இருக்கல, அதனால பொம்முலு அப்படின்னு வச்சிருக்கான். ஒருவேளை தெலுங்குல சொன்னியோ நீ இத? ஏன்னா எல்லாத்துக்கும் பின்னாடியோ லூ ஆட் பண்ணிக்கிறியா, அதுக்காக கேட்டேன். அந்த லூ மாதிரியா? சரி, ஏதாவது சமைக்கலாம் தெரியுமா? என்னடா சமைக்க தெரியும் உனக்கு? தக்காளி தொக்கு. நான் திட்டாடா அவன். இல்லடா, தக்காளி தொக்கு சமைக்க தெரியும்ன்றா. ஓ, தக்காளி தொக்குன்னு சமைக்க தெரியும். நீ எப்படி சமைக்க அத? தக்காளிய கட் பண்ணி அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டா தக்காளி தொக்கு தெரியும். இப்படிதான் வீட்டுல டெய்லி செஞ்சு கொடுக்குறாங்களா? ஆமா. சரி, அங்கை சமைக்கிறதுல என்ன நல்லா இருக்கும்? தக்காளி சாதம். ஏன்டா சிரிக்கிற? எப்படி மிக்சியில போட்டு அரைச்சி தக்காளியை தூக்கி சாக்காடுல கொதிச்சு குத்துறாங்களா? நல்லா இருக்குங்க. அப்படியா? சரி, அங்க சமைக்கிறதுல எது நல்லாவே இருக்காது? சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாமே பிடிக்கும். லிஸ்ட் கொயினே இருக்கும் கொலகுதே பெருசா. சரி, நாங்க அங்க கிட்ட வந்து சாம்பார் சாதம் நீங்க ஏன் சமைக்க மாட்டீங்க அப்படி கேட்டா என்ன சொல்றாங்க? இந்த ஃபேவரட் இல்லன்னு வெளிய போன்னு சொல்றாங்க. ஏன்டா அப்படி சொல்றாங்க அங்க? ஐயோ ஐயோ, சாப்பிடலன்னா இல்ல உனக்கு மட்டும் தான் அப்படி சொல்லுவாங்களா? இல்ல எல்லாருக்கும். சார் வணக்கம் சார். டாடிக்கும் அதே தானே? குடு. சரி, உனக்கு குடிச்ச ஹீரோ யார்? விஜய். சரி, அவரோட டயலாக் ஏதாவது சொல்றியா? இந்த சைடு அந்த சைடு பக்கத்து வீடு இருக்க வீடு மொத்தம் சேர்த்து 5. மொத்தம் சேர்த்து 5? என்ன படம் டைலாக்டா இது? விஜய் டைலாக். டேய் கிருஷ்ணா, நான் குஸ்தன்டா. இது என்ன டைலாக்னு? என்ன டைலாக்டா? அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், ஆல் ஏரியால ஐயா கில்லிங்க, அந்த டைலாக் தானே இது? குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கல. அங்க கிரியேட்டிவிட்டியான ஒரு டைலாக் கிடையாது. சரிடா, அங்க நீ பெரிய ஆள் ஆயிட்டு என்னடா ஆக போற? டாக்டர். சூப்பர். என்ன டாக்டர் ஆகணும் நீ? ஊசி போடுறது. சரி, இப்போ எனக்கு கொரோனா வந்துச்சு, சரியா? கொரோனானா என்னன்னு தெரியுங்க? என்னது அது? ரவுண்டா இருக்கும். ரவுண்டா இருக்குங்க. எவ்வளவு பெருசு இருக்கும்டா கொரோனா? அவ்வளவு இருக்குங்க. சரி, அந்த கொரோனா வந்துச்சுன்னா நாங்க என்ன பண்ணணும்? ஓடு.
கொரோனா வந்துச்சுன்னா தலை கிச்சின்னு ஓடுங்க கொரோனா சரியா போயிடும் இல்லடா. எவ்வளவு தூரம்டா ஓடணும்? அதெல்லாம் கிலோமீட்டர் கணக்கெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இங்க ஆரம்பிச்சிங்கன்னா நாங்க ஸ்ட்ரைட்டா விழுக்குறோம்ல தான் நிக்கணும் இல்லடா. ஆக்கர் எதுக்குடா டாக்டர், ஆக்கர் எதுக்குடா ஊசி? யாராக்கு உடம்பு சரியில்லைன்னா ஐயோ அவங்க கண்டென்ட்ட குறிஞ்சிக்காங்க. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஊசி கொண்டு கொரோனா வந்தாலே உடம்பு சரியில்லாங்க தானே ஆயிடும். ஆமா அக்கோ ஊசி போட்டு உடம்பு சரி கொண்டணும் தானே. ஆமா அத சொல்லுடானா தலை திரிக்க ஓடணும்ன்ற சங்கையா பேசுனடா நீ பெரிய ஆள் ஆயிட்ட உடனே சங்கையா பெரிய டாக்டரா வரணும் சரியா? குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க. தேங்க்யூ சோ மச் ராச்சுல வந்ததுக்கு. உன்னோட இடத்துல உட்காந்துக்கோ. அடாடாடாடா ஹஸ்மிதா எவ்வளவு அழகா பேசினாங்க காத்தியாடா. அவங்களை தொடர்ந்து இருக்குது யார் என்றால் மகிழ். ரெடி ஆகுறியா? வாங்க மகிழ் வெண்கான். வணக்கம். வணக்கம். உனக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்? தலபஜ்ஜி. என்னடா தலை கஜ்ஜி வாழைக்காய் கஜ்ஜின்ட்டு? என்னடா தலை கஜ்ஜி? தலை கதிடா. சரி உனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்குங்க? பிடிக்கும். ஏன்டா ஏன் பிடிக்கும் உனக்கு ஸ்கூலுக்கு போக? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விளையாடலாம். சரி உனக்கு ரைம்ஸ் எல்லாம் தெரியுங்கடா? இங்க ஒரு டிஃபரெண்டான ரைம்ஸ் ஏதாவது சொல்லுங்க கேட்கலாம். ஆலமரத்துல விளையாட்டு அணில அணில கை தட்டு குக்கு குக்கு கில்பாட்டு கொஞ்சம் கிளிய தலையாட்டு குட்டி தொடங்க வாலாட்டு பிள்ளநடியே தாலாட்டு சின்ன மீலே மேனங்கொட்டு சிங்கம் குட்டியே தாளம் தட்டு. அக்குடி கோடு எல்லாருங்க கை தட்டுக்கோ. பரவாயில்லையடா. சரி ரைட்டு. கங்கி சங்கைகள்ல எது நல்லா இருக்கும்? லெமன் ரைஸ். சூப்பர். கங்கி சங்கைகள்ல எது நல்லா இருக்காது? வெண்டைக்காய் குழம்பு. வெண்டைக்காய் கோழக்காரன் இருக்கும்ல. உனக்கு ஏதாவது சங்கிக்க தெரியுங்க? என்னடா தெரியும்? கேக்கு தெரியுங்க அவனுக்கு சங்கிக்க? ஏய் சூப்பரா. கேக் எப்படிடா சங்கிக்கிறது? மாவு போட்டுக்கணும், செகண்ட் முட்டை போட்டுக்கணும், தேர்டு கேக்கே போடணும். அதாவது நீங்க என்ன வேணா பண்ணுங்க. முதல்ல முட்டை போடுங்க, அப்புறம் கொஞ்சம் மாவு போடுங்க, மேல கேக்கே உள்ள போட்டுருங்க. அது ஏடா செய்யணும் வாங்கி வந்து போடுறதுக்கு? ஸ்ட்ரைட்டா வாங்கி சாப்பிட்டு போயிடலாம்ல. இப்படிதான் கேக் செய்வியா? பரவாயில்ல. உனக்கு அந்த ஸ்டெப்ஸ் 2 ஸ்டெப்பு தெரிஞ்சதே பெரிய விஷயம். குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. சரி சினிமா சாங் ஏதாவது ஒன்று எனக்காக காட கேட்கலாம். கண்ணு கொடு வண்ண கிளி காது கொடு காணக்கொள் நெஞ்சு கொடு வஞ்சி நீதானம்மா தத்தி தவளும் தங்கச்சிமலே பொங்கி பெருகும் சங்கத்தமிழே முத்தம் தர நித்தம் வர நட்சத்திரம் யாடோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு நீதானே கண்ணே நாள் வாங்கும் மூச்சு வாழ்தாக வேண்டும் வா வா கண்ணே ரசாத்தி ஒன்ன காணா நெஞ்சு காத்தாடி போலாடுது பொழுதாய் போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மாலை ஒன்ன தேருது ராசாத்தி ஒன்ன காணால நெஞ்சு காத்தாடி போலாடுது. பரவாயில்லையே. சரி நீ எங்கன்னா டூர் போயிருக்கியாடா? எங்க போயிருக்க நீ? மணாலி. மணாலி தோகுது மாதா வரும் முன்னாடி அப்படி போய் ரைட்டு திருங்கினா மணலி வரக்கூது. அது டூரா? ஸ்னோ வரும். ஸ்னோ வருங்க அங்க கண்ணு தானே வரும். என்ன அவ மணாலி சொல்ற குலுகொனாலி மணாலி சொல்றியா? நீ நார்த்து ஐஸ் கட்டிலாம் இருக்கும் அந்த இடத்துல மலைலாம் சுத்தி இருக்குங்க. அங்க தூக்குறாங்க. என்னடாடா இக்குலாம் நாங்க பாத்துருக்கோம். இக்குலாம் பாத்துக்கிறியா நீ? அடாடாடா நல்லா இருக்குங்கடா சாக்குட. அக்குன்னா என்னன்னு தெரியாதுடா. தெரியாதுடா என்னன்னு தெரியாது கேளுடா. அக்குன்னா என்னதுடா இக்லுனா? இக்லுனா வீட்டுக்குள்ள போவ. இக்லுனா வீட்டுக்குள்ள போக, அக்குலுனா வீட்டுக்கு வெளில போகணுமா? என்ன இக்லுனா என்னது ஆக்சுவலா? இக்லுனா வீடு. அதாவது இந்த பனியில வந்து வீடு செய்வாங்க தெரியுமா? பனி உள்ளே அடர்த்தியா குட்டியா ரவுண்டா வச்சு ஒருத்தர் செட்டில் ஆகுற மாதிரி உள்ள இந்த கனி கட்டியை வச்சு வீடு கட்டி உள்ள வாழ்வாங்க. அதுதானே இக்லு? ஆமா அப்பா
பெரிய ஆள் ஆயிட்டோன்னு என்ன ஆக போற நீ? டாக்டர். நீங்க என்ன ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க? இன்ஜெக்ஷன் போட டாக்டர். நான் ஊசி போவேன். நீ பெரிய நல்ல டாக்டர் ஆயிடு போடா. போடா. வந்தா எனக்கு மட்டும் ஊசி போடுவாங்களாம். அதுவும் டீம் சேர்ந்து 3 பேரா வர வருது. ஏங்க குழந்தை ஒரு பெரிய கைத்தட்டல் குத்து விடுங்க. நல்லா அழகா பேசணும் செல்லம். நீ நாங்க நிறைய தொடர்ந்து பேசலாம் சரியா? வந்ததுக்கு தேங்க்யூடா லட்டு. உன்னோட இடத்துல உட்காந்துக்கோ. கிருஷ்ணா என்னடா இட்லி கட்டுறால எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறோம். அது இட்லி கட்டுறாலடா, சூப்பரான ஒரு கேம் ப்ராப்பர்ட்டிடா அது. அப்படி என்ன கேம் ப்ராப்பர்ட்டி? அதாவது வந்து இந்த சமையல் அறையிலலாம் வந்து பயங்கரமா இந்த மாதிரி இட்லி கட்டுறான், பணியாரத்துக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வச்சிருப்பாங்கல்ல. இந்த குழி வந்து மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதே நாங்கள் டக்குன்னு வந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணி நம்ம டீம் வந்து சூப்பராக ஒரு கேம் ஒன்று ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன கேங்க அது. இங்கே பால் இருக்குல்ல, இந்த பால் எடுத்து குத்தி அதில் போடலாம். சரி, அப்படி இல்லைன்னா ஃபுல் டாஸாக போடலாம். கோட்டின்னா கொண்டோம் அதில் விடாத அந்த கட்ரா உள்ள போய் பால் நிற்கணும். ஓ புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சுது. உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுதா பேரண்ட்ஸ்? உங்கள் பேரண்ட்ஸ் மம்மிஸ் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுதா? நீங்களாம் தான் விளையாட போறீங்க. ஸோ கேம் நல்லா புரிஞ்சுதா? சரி, வெரி குட். என்ன ரெடி ஆகுறீங்களா கேமுக்கு? நாங்கள் வந்து 100 செகண்ட்ஸ் தான் கொடுப்போம். அந்த 100 செகண்ட்ஸ்குள்ள யார் வந்து நிறைய பால்ஸ் கலெக்ட் பண்றாங்களோ அவங்க தான். அதே தான். ஸோ வந்து என்னடா முதல்ல இருக்குது யாரு? நிக்கிலேஷ் தான். என்ன நிக்கிலேஷ் ரெடி ஆகுறியா? வாங்க நிக்கிலேஷ். நிக்கிலேஷ் என்னடா தூரமா இருந்தது கொஞ்சம் பக்கத்துல இருக்குதுன்னு பாக்குறீங்களா? தூரமா இருந்தா ஈஸியா ஊந்துரும், கிட்ட வச்சாதான் கஷ்டமா இருக்கும். இதுதான் நமக்கு கலருங்க தான் டச்சு. சரிங்களா? ஓகே, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. வேற லெவலு. ஒன்னு விழுந்துச்சு. ஐயோ ஜஸ்ட் மிஸ். எல்லாத்தையும் எத்தி பண்ணி அதுல போடுற, அதான் உன் டாஸ்க். வேற லெவல் மாட்டாங்க. நல்லா விளையாடுறீங்க. அடாடா உங்க தூக்குறே அல்டிமேட். போதும் போடு. இல்ல வாடா வந்து போடு. பால் அதுல போடு, பிளேஸ் பண்ணு. பொறுமையா தூக்கிடு. ஸ்லோவா தூக்கிடு. வேற லெவலுங்க. வேற லெவலு. டைம் போயிட்டே இருக்கு. டைம் குடிய போகுது. சூக்கரே நல்லா விளையாடுறீங்க. ஐயோ டைம் காரம் குடிய போகுது. Nine, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Time up. ngடங். வேற லெவல் ngடங். கையை கொடுங்க. வேற லெவல் ngடங். தங்கி டேய், உன்னை கீழே கொட்டின கால்லாம் எடுத்து உள்ள கொட்டுறானா? கீழே கொட்டுற எல்லா காலையும் எடுத்து உள்ள கொட்டுனுக்கிறியடா நீ. நீயும் சூக்கரா விளாண்டடா. நீ 2 பேரும் சேர்ந்து எத்தனை எடுத்திருக்கீங்கன்னு எண்ணிடலாங்க. இங்க இருந்து என்ன கோரேன். அடாடாடாடா 8 எடுத்துருக்காங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் குத்துலாங்க. வேற லெவலு. தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. தேங்க்யூங்க. உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. வெரி குட். நிக்கிலேஷ் உங்க அங்கேயும் வந்து வேற லெவல்ல ஆடினாங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்ததா தொடர்ந்து யார் வரப்போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்கிகா. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. பொறுமையா போடு பாப்பா, பொறுமையா தூக்கி போடு. சூப்பர் மேம். அங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெரி குட். பொறுமையா தூக்கி ஸ்லோவா அப்படி தூக்கி போடு. நல்லா விளையாடுறீங்க. நல்லா ஓக்கனீங்க. நல்ல ட்ரை பாப்பா. பொறுமையா ஸ்லோவா. சூப்பர் ட்ரைவர். சங்கையா ஆறடா கோக்கா. நீயே ஸ்லோவா தூக்கி போடு. நல்ல ட்ரை. நல்லா விளையாடுறாங்க.
டைம் போய்கிட்டே இருக்குது, டைம் போய்கிட்டே இருக்குது. சோகரே நல்லா விளாடுறீங்கோ, வேற லெவல்ல விளாடுறீங்கோ. நல்லா விளாடுறீங்கோ, எண்ணினே இருக்கிறோம், நிறைய எடுத்துட்டாங்கோ, நல்லா விளாடுறாங்கோ. சங்கையா போறீங்க டங்கார்ல விளாடுறீங்க. காக்கா நீயும் தூக்குறாரடா. பாப்பா பொறுமையா தூக்கி போடு. டைம் முடிய போகுது. அவ்வளோ பொறுமை வேணாம் பாப்பா. டைம் முடிய போகுது. 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம். அடா ஒண்ணு எடுக்கிறேன்னு சொல்லி நாங்க அடங்குது. எங்களுக்கு என்றதுக்கு வேலை வச்சுட்டீங்க. இத்தனை காலம் கொறுக்கி எடுக்கணும். குட்டி கைய கொடு. வேற லெவல் ராணி, வேற லெவலுக்கு சூப்பரா விளான்னு தெரியுங்க. நீ சொன்ன மாதிரி 3 அழகா எடுத்துடுடா. ஸோ நீங்க எத்தனை எடுத்துருக்கீங்க தெரியுங்க மொத்தங்க? நீங்களும் அங்கேயும் சேர்த்து 17 எடுத்துருக்கிறீங்க. பெரிய கைத்தடல் கொடுக்கலாங்க. வேற லெவலு தூக்குறா. தேங்க்யூடா வந்ததுக்கு. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. தேங்க்யூங்கடாங்க. அன்விகா வேற லெவலுக்கு. 3ஆவதா வரப்போறவங்க யார் தெரியுங்க? யாரா? அஸ்மிதா தானே? ரெடி ஆகுறீங்களா? வாங்க அஸ்மிதா, நஸ்மிதா வாங்க. ரைட்டு, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. வேற லெவலுங்க. நல்லா விளாடுறீங்கோ, நல்லா விளாடுறா காக்கா நீயும். பாப்பா செம்மையா விளையாடுற. பொறுமையா தூக்கி போடு, ஸ்லோவா தூக்கி போடு. வெரி குட், அப்படிதான் போடணும். நல்லா விளாடுறீங்கோ, நல்லா விளாடுறீங்கோ. வேற லெவலு, வேற லெவலு. சூப்பர் மேம், செம்மையா ஆடுறீங்க. அப்படிதான் ஆடணும். கண்டினியூ பண்ணுங்க பாப்பா. ஒண்ணா தூக்கி போடு, 2 தூக்கி போட்டுனுக்கிறேன். டைம் போய்கிட்டு இருக்குது, டைம் போய்கிட்டே இருக்குது. முடிய போகுது. தாக்கிடுது தா, தாக்கிடுது தோ, தாக்கிடுது தா. ஸ்லோவா பொறுமையா பொறுமையா தூக்கி போடு. கீழே அங்க பார்த்து தூக்கி போடு. டைம் போய்கிட்டே இருக்குது. டைம் முடிய போகுது காட்டம். டைம் முடிய போகுது. 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப். அடாடா, என்ன ஆட்டம், என்ன ஆட்டம். நைஸா ஆள் காக்கலன்னு 2 3 தூக்கி அடிக்கிறியா நீ? ஒண்ணா தானே தூக்கி போடணும். நல்ல வேலை 2 உழல. விழுந்துருந்தா அது 2த்தையும் மைனஸ் பண்ண வேண்டியதா இருந்திருக்கும் கட்டாங். சூக்கர் சங்கையா விளையாடிக்கிறீங்க கட்டாங். ஸோ 2 பேரும் சேர்ந்து எத்தனை எத்துருக்கிறீங்கன்னா 18 எத்துருக்குறாங்க. பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. தேங்க்யூ. வேற லெவல், வேற லெவல். வெரி குட். தேங்க்யூ ஸோ மச் நீங்க வந்ததுக்கு. உங்களோட இடத்துல உட்காந்துக்கோ. தேங்க்யூ கட்டாங். தேங்க்யூ. அடாடாடாடாடா, அஸ்கிதாவோ அவங்க அங்க வேற லெவல்ல விளாட்னாங்கடா. ஸோ அடுத்ததா இருக்குது யாரு? நாங்க கையில. ஸோ நாங்க கையில வாங்கி வாங்கோ. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. பாப்பா பொறுமையா ஸ்லோவா தூக்கி போடு. தூக்கருங்க டாங், தூக்கரே நல்லா விளாடுறீங்கோ. சூப்பர் பாப்பா, நல்லா விளையாடுறீங்க. பொறுமையா அப்படியே. வெரி குட். வேற லெவலு.
நிறைய ட்ரை பண்ணோம். நல்லா விளையாடுறீங்க. டக்கு டக்குன்னு விளையாடுங்க. டைம் போய்கிட்டே இருக்குது. டைம் போய்கிட்டே இருக்குது. டைம் போய்கிட்டே இருக்குது. Count on it. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Time up. Yakadi, yakadi, yaka. என்னடா இத்தனை கோட்டிங்க உள்ள? கட்டாங்க நாங்கட்டாங்க என்கிட்ட சொன்னது ஒண்ணு, அங்க கண்ணி இருக்கிறது ஒண்ணு. ஆனா காட்டாங்க நீங்க சொன்னீங்க ட்ரை பண்றேன்ற ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அதை சங்கையா ட்ரை பண்ணிட்டீங்க. நீங்க 2 பேர் சேர்ந்து எவ்வளவு எடுத்துருக்கீங்க தெரியுமா? தெரியலையா? 22 எடுத்துருக்குறாங்க. வேற லெவலு, வேற லெவலு. பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க. சூப்பரு. தேங்க்யூ சோகத்துக்கு விளாடுனதுக்கு உங்க இடத்துல உட்காந்துக்கோங்க காக்கா. தேங்க்யூ கட்டாங்க. யக்கா யக்கா காம்படிஷன் வந்து குயிக்கு எடுத்துறா கிருஷ்ணாக்கோ. என்னடா அங்கீஸ்லாம் எப்படி விளையாடுனாங்க குட்டீஸ்? நல்லா விளையாண்டாங்க. டேய் 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 தம்பி இப்போ உன்கிட்ட தான்டா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் தான் பேசிட்டு இருக்கேன். வாங்க. மைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. மைக் இருக்கு என்ன பண்ணாத? gift குத்தலாங்கடா எல்லாருக்கும். குத்தலாமா gift? ரெடியா இருக்கீங்களா? ஆனா வீட்ல பேசிட்டு தான் வருவேன். ஆங்க நீங்க என்ன கொடுங்க கொண்டீங்க, என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு வீட்டுல கேட்க வேணாவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யார் இருக்கிறான்னா, ஐயோ யூனா இப்படியே திரும்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது நாங்க நிக்கிலேஸோட காரண்ட் கிட்ட கேட்டுறோம். கங்கி வணக்கம். கங்கி கோகில் கட்டி குங்குன்னு கொள்ள இருக்கு கங்கி. உங்களை எப்படி சமாளிக்கிறீங்க கங்கி? ரொம்ப கஷ்டம்தான். புரியுது கங்கி. வீட்லயும் ஸ்கூல்லயும் ரொம்ப சுட்டி. சரி இருக்கட்டும் கங்கி. உங்களுக்கு எந்த ரவுண்டு கங்கி ரொம்ப குத்திருந்தது? 2 ரவுண்டுமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் குழந்தைங்க கூட இன்டராக்ட் பண்ணது நல்லா இருந்துச்சு. கேமிங் ரவுண்டுமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ தாத்தா. சொல்லுங்க தாத்தா, எப்படி தாத்தா உங்களை என்ன காடு கத்துறான்னு முதல்ல சொல்லுங்க தாத்தா. செமையா பாடுபடுத்துறான். புரியுது தாத்தா உங்க கஷ்டம் எனக்கு. சரி தாத்தா உங்களுக்கு வந்து எந்த ரவுண்டு தாத்தா ரொம்ப குத்திருந்தது? எல்லா ரவுண்டுமே நல்லா போச்சு. ரொம்ப நன்றி தாத்தா. நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக இருக்கிறது யார் என்றால் அன்விகா. அவங்க கங்கி எங்க இருக்காங்க? ஹலோ கங்கி. ஹலோ வணக்கம் கங்கி. வணக்கம். என்ன கங்கி எப்படி கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? ரொம்ப ஜாலியா போச்சு. சூப்பர் கங்கி. உங்களுக்கு எந்த ரவுண்டு கங்கி குத்திருந்தது? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 2 பேரும் இன்டராக்ட் பண்ணது ரொம்ப அழகா இருந்தது. தேங்க்யூ கங்கி. நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஹலோ டாடி. ஹலோ. உங்களுக்கு எந்த ரவுண்ட் டாடி ரொம்ப குத்திருந்தது? 2 ரவுண்டுமே நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷம் டாடி நீங்க வந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ. சோ அடுத்ததாக பாட்டி நினைக்கிறேன். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பர். உங்களுக்கு எந்த ரவுண்டுங்க குத்திருந்தது? எனக்கு எல்லா ரவுண்டுமே பேத்தி பண்ணது எல்லாமே பிடிச்சிருந்தது. இந்த நாலு எப்படி கோச்சு உங்களுக்கு? என் பேத்தி கூட இருக்கிறது எல்லாமே எனக்கு நல்ல நாள் தான். சூப்பர் காட்டி. தேங்க்யூ சோ மச். நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூமா. தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக அஸ்மிதா கேச்சிலாம். அஸ்மிதா கங்கி. ஹலோ கங்கி. ஹலோ. உங்களுக்கு வந்து எந்த ரவுண்டு கங்கி ரொம்ப குத்திருந்தது? நானும் பாப்பாவும் விளையாடின ரவுண்டு தான் எனக்கு பிடிச்சது. உங்களுக்கு இந்த நாள் எப்படி கோச்சி? எனக்கு ரொம்ப சூப்பரா போச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ பேசுவான்ட்டு. நல்லா பேசியிருக்கா. ஆமா ரொம்ப நன்றி கங்கி. நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். வணக்கம் அத்தை. வணக்கம் சார். நல்லா இருக்கிறீங்களா அத்தை? நல்லா இருக்கும் சார். சூப்பர் அத்தை. உங்களுக்கு எந்த ரவுண்ட் அத்தை குத்திருந்தது? எல்லா ரவுண்டுமே நல்லா இருந்துச்சு. சூப்பர். இந்த நாள் உங்களுக்கு நல்லா கோச்சா? டைம் போனதே தெரியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி மேம். ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து ரொம்ப ஹாப்பி. அடுத்ததாக டாடி உங்களுக்கு எந்த ரவுண்ட் டாடி ரொம்ப குத்திருந்தது? ரெண்டுமே நல்லா இருந்தது. தேங்க்யூ சோ மச் டாடி. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. நன்றி. ஏக்கா வணக்கம்க்கா. ஹலோ. நான் தன்யஸ்ரீ. உனக்கு என்ன ரவுண்டு குத்திருந்தது இன்னைக்கு? எல்லா ரவுண்டும் பிடிச்சிருக்கு. எல்லா ரவுண்டும் பிடிச்சிருந்ததா? சூப்பர் தண்ணுங்க. தேங்க்யூடா. உக்காந்துக்கோ. தேங்க்யூ. மயில் கண்கா கங்கி. ஹலோ கங்கி. ஹலோ. கங்கி உங்களுக்கு எந்த ரவுண்டு கங்கி ரொம்ப குத்திருந்தது? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா பேசினாங்க. ஆமா. நல்லா ஃபன்னா என்டர்டைன்மெண்டா போச்சு. உங்களுக்கு எப்படி கங்கி கோச்சு இந்த நாள்? செம்மையா போச்சு. சூப்பரா போச்சுங்க. தேங்க்யூ கங்கி. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. சோ டாடி வணக்கம் டாடி. வணக்கம் டாடி. உங்களுக்கு எந்த ரவுண்ட் டாடி ரொம்ப குத்திருந்தது? எனக்கு 2 ரவுண்டுமே பிடிச்சிருந்துச்சு. இந்த நாள் எப்படி கோச்சி? ரொம்ப நல்லா போச்சு. எப்போவுமே வீக் டேஸ் ஃபுல்லாவே ஒர்க் பண்ணி ரொம்ப ப்ரெஷர்ல இருப்போம். இந்த வீக்கெண்டு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டா மனசு நிம்மதியா வந்து சந்தோஷமா போச்சு. சூப்பர் சார். உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நீங்க நல்லா பண்றீங்க. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார் வந்தது. ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லார் கூடயும் கேச்சியாச்சு.
அடுத்தது என்ன ரெடி ஆகுறாங்க, gift கொடுக்க போறோம். எல்லாரும் வந்துருங்க. வாங்க இப்போ gift குத்தா. கிஃப்டா டேய் நைஸா 3 கிஃப்ட்டுங்களை கை வச்சுக்கிறாங்க அட் டைம்லாக. தங்கைய 3லாம் கொடுக்க முடியாது, 1 தான் கொடுக்கும். நல்லா சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணி என்ஜாய் பண்ணோம். நீ நல்லா பேசுனடா செல்லம், அதனால கை உனக்கு ஒரு தூக்கர் கிஃப்ட். தேங்க்யூ அன்னிக்கா குட்டி. கிஃப்டா பேசுனேன், இந்தாடா நல்லா திருக்குறள்லாம் சொன்னேன், அதுக்காக உனக்கு ஒரு அழகான கிஃப்ட். தேங்க்யூ. இருங்க இப்போ அடுத்ததா அந்த டைலாக் மட்டும் ஒரே ஒரு காட்டி. இந்த சைடு அந்த சைடு பக்கத்து இது இருக்கு, இது மட்டும் செட்டா அந்த டைலாக்காக உனக்கு ஒரு தூக்கர் கிஃப்டா கொட்டு. தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. அடுத்ததாக இருக்குது மகிழ் வெண்கா. என்னடா செல்லம் இந்த கிஃப்ட் உனக்கு வேணுமா? நான் தரங்காட்டினேன், நான் வீட்டுக்கு எடுத்துன்னு வரேன். சரி சும்மா வரலான்னு உனக்கு தான்டா இது இந்த கிஃப்ட்டு. நீ நல்லா பேசுன, நல்லா வரலான்னு அதுக்காக உனக்கு ஒரு தூக்கர் கிஃப்ட்டு. தேங்க்யூ வந்ததுக்கு. தேங்க்யூ. அடாடாடாடா என்ன என்ன ஒரு வாரம் கலர் கலராக வெரைட்டியாக நிறைய வாழை கொத்தங்க வந்திருந்தாங்க. ஸோ மக்களே இவங்கள மாதிரியே வாழை கொத்தங்க நம்ம வீட்டில் இருக்காங்க. அவங்கள சோலை ஏற்றி அழகு காக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு நம்பர் தெரியுதா, அந்த நம்பருக்கு குழந்தைங்களோட டீட்டெயில்ஸை அனுப்பி விடுங்க வாட்ஸ்அப்பில். அப்படி அனுப்பி விட்டாதான் நாங்கள் ஷோவில் கலந்துக்கவே முடியும். ஆமாம். ஸோ மக்களே இந்த வாரம் வந்து சங்க கலர்ஃபுல் கிளாஸ் டாக் வச்சு அடுத்த வாரங்க இதே மாதிரி வாழை கொத்தங்களோட அவங்கள வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்றது உங்கள் கலருங்கத்தான் உங்க பேரு சொல்றா. அப்புறம் உங்க கிருஷ்ணா. இது நாங்க ஜெயா டிவியின் வாலு.